கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது பென் சீராக் எழுதிய புத்தகம் சீராக்கின் ஞான நூல். இதனுடைய ஆசிரியர் இன்று நம்மை திருச்சட்டத்தை எப்படி கடைபிடிப்பது என்று மிக தெளிவாக உணர்த்துகின்றார். திருச்சட்டத்தை கடைபிடிப்பது நம்முடைய காணிக்கையில் வழியாக இருக்கலாம் என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறார். எப்படியெல்லாம் இறைவனுக்கு காணிக்கை கொடுக்கலாம், அந்த காணிக்கைகளை இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு தெளிவுறுத்துகின்றது. ஆண்டவர் கைமாறு செய்வார். எப்படி கைமாறு செய்வார் என்று இன்று 35வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே உங்களுக்கு கைமாறு செய்வார், அதை 7 மடங்கு உங்களுக்கு கைமாறு செய்வார். எத்தனை முறை சொல்லுங்க? எத்தனை முறை? 7 முறை கைமாறு செய்வார். வர்தா புயல் வந்த பொழுது நான் மதுரையிலே ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தேன். அப்பொழுது சென்னைக்கு பல தேவைகள் இருந்தன. திருச்சபையின் அழைப்பின்படி பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவரிடம் ஏதாவது கொடுப்போம் என்று திட்டமிட்ட பொழுது அதை பள்ளியினுடைய அசம்பிளியில் அறிவித்தோம். ஒரு குழந்தை என்னை பார்க்க வந்தது. அந்த குழந்தையினுடைய பெயர் யுவஸ்ரீ. அப்பொழுது யூகேஜி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை ஒரு தட்டு நிறைய காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எண்ணி பார்த்த பொழுது ஏறக்குறைய 211 ரூபாய் இருந்துச்சு. எப்படி இது கொடுக்கப்பட்டது என்று கேட்ட பொழுது, அப்போ யூகேஜி படித்த பொண்ணு. அப்போ அவங்க அப்பாட்ட கேட்டேன், சார் இது நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்களா, இல்லை இந்த புள்ள அதுவாகவே சேர்த்து வச்சுருந்ததா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஃபாதர், எங்கள் பக்கத்து தெருவில் தண்ணீர் பிடிக்கக்கூடிய பைப் இருக்குது, அங்கே காலையில் வர்றவங்கள்ட்ட என் பொண்ணு போய் சென்னையில் வெள்ளம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? சென்னையில் வெள்ளம் காசு கொடுங்க. ஒரு யூகேஜி பிள்ளைக்கு அவ்வளோதான் தெரியும், வரதா புயல்லாம் தெரியாது. ஆனால் அந்த குழந்தையினுடைய அந்த மழலை சொல்லுக்கு 211 ரூபாய் வழங்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்கிறோம். இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இறைவன் நிறைவாக ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இறைவன் தருவதற்காக தயாராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தானங்களை, தர்மங்களை, காணிக்கைகளை கொடுங்கள் என்று சொல்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே பென் சீராக் சொல்கின்ற பொழுது 2 வார்த்தைகளை பயன்படுத்துவார். நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், அதாவது நீதிமானுடைய காணிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அது கடவுளுடைய பலிபீடத்திலே தேய்த்து ஓடக்கூடிய கொழுப்பு கட்டிகளை போல் இருக்குமாம். கொழுப்பை பிடிக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடுல இருந்து எடுக்கும்போது அந்த கொழுப்பு பிடிக்க முடியாது, ஓடிட்டே இருக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுக்கு நீங்கள் வழங்குகின்ற பொழுது அது உங்களுக்கு மிகுதியாக வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஆலயத்தை நான் பலமுறை கண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த ஆலயம் இவ்வளவு புதுப்பிக்கப்பட்டு அழகாக இருக்கிறது என்றால் அருட்தந்தை லாரன்ஸுடைய செயலா? இல்லை, கடவுளுடைய துணையை நம்பி, கடவுள் என்னோடு இருக்கிறார், இந்த மக்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று எழுப்பியிருக்கிறார் என்றால் அவரால் மட்டுமல்ல, மாறாக இயன்றவர்கள் அவரோடு இணைந்து உதவிய காரணத்தினால் இன்று இந்த ஆலயம் இவ்வளவு அழகாக இருக்கிறது. இறைவன் அதில் குடிகொள்கிறார் என்று நாம் அனைவருமே விரும்பி வந்திருக்கிறோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவர் தூண்டுகின்றார், அவர் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறைவன் தூண்டுகிறார் என்றால் அந்த தூண்டுதலுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ்வதற்கான அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடாமல் இருப்பதற்காக இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். 7ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்துங்கள். சொல்லுங்க, ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்துங்கள். சொல்லுங்க. உன் முதல் உழைப்பின் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே, அதுவும் உன் முதல் உழைப்பில் கொடுப்பதை கணக்கில் பார்க்காதே. இதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் எங்கே இருக்கிறது என்றால்,
தொடக்க நூலிலே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான உதாரணம் இருக்கிறது. ஆபேல் காயின் தந்த காணிக்கை. அதை வாசிக்கின்ற பொழுது ஆபேலின் காணிக்கை ஏற்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை ஏற்கப்படவில்லை. ஆண்டவர் காயினை பார்த்து ஏன் சினமுற்றிருக்கிறாய் என்று 6வது இறை வார்த்தையிலே 4ஆம் அதிகாரத்தில் கேட்பார். உன் முகம் வாடி இருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் உன் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கொடுப்பதில் நாம் அனைவருமே கடவுளுக்குரிய தன்மையோடு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். இல்லை என்றால் அதற்கு பின் வருகின்ற வசனங்களை நாம் எதை வாசிக்கிறோம்? கோபம் கொண்டு, சினம் கொண்டு, பொறாமை கொண்டு தன் தம்பியை கொன்று போடுகின்ற காயினை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு கொடுப்பதில் கணக்கு பார்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்குமே புனித மார்ட்டின் என்ற ஒரு புனிதரை பற்றி தெரிந்திருக்கலாம். இந்த மார்ட்டினுடைய வாழ்விலே ஒரு நாள் இவர் கடும் குளிரில் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு யாசகம் கேட்பவர் பிச்சைக்காரர் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த இந்த மனிதரை கண்டவுடன் புனித மார்ட்டினுக்கு மிக வருத்தம். நாம் அழகாக அனைத்தையும் போர்த்தி இருக்கிறோம், இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று விரும்பி புனித மார்ட்டின் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய மேலுடைய 2ஆக கிழித்து அந்த பாதி உடையை அந்த பிச்சைக்காரன் மேல் போர்த்தி விட்டு, இது குளிரை உங்களுக்கு தாங்கும் என்று சொல்லி அந்த அரை உடையோடு அவருடைய இல்லத்துக்கு சென்றார். இரவில் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அரை உடையோடு அவருக்கு தோன்றினார். நீ அரை உடை கொடுத்த பிச்சைக்காரன் நான் தான் என்று இயேசு அவருக்கு தரிசனம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, திருவிவிலியம் அழகாக சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகின்றவர்கள் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். நாம் அனைவருமே கடவுளுக்கு கடன் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வட்டி விட்டு வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க. ஆனால் இறைவனுக்கு, இறைவனுடைய காரியங்களுக்கு, ஆண்டவருடைய திருச்சட்டத்தை ஏற்று நடக்கின்றவர்கள் கடவுளுக்கு 10ல் 1 பங்கை கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள். இருப்பதிலிருந்து பகிர அழைக்கப்படுகிறார்கள். இல்லாததிலிருந்து கொடுத்த அந்த கைம்பன் போல நாமும் மனமு வந்து கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம். இன்று நாம் அனைவருமே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறைவனுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்ற வேளையிலே எப்படிப்பட்ட கொடுப்பை நாம் கொடுக்கலாம் என்பதையும் இறைவன் நமக்கு தெளிவுறுத்துகின்றார். ஒன்றாவதாக, நாம் கொடுக்கின்ற பொழுது அது யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டுமே. இன்று பலர் தம்பட்டம் அடிப்பவர்களாக இருந்து, நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன். கடவுள் கொடுத்தார், அதிலிருந்து பகிர்ந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, கொடுத்தவர் ஆண்டவர் என்ற தன்மையில் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். என்றால் படைத்தவர் அவரே, படைப்பு மக்கள் தான் நாம். ஆண்டவர் தொடக்கத்திலே அனைத்தையும் படைத்தார், படைத்தது அனைத்தும் நல்லதென கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 17 27 வரை உள்ள வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் மனிதரை படைக்கின்ற பொழுது இவர்களை தன் உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று விரும்பினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் இருக்கக்கூடிய நாம் படைப்புகளின் உச்சமாக, தலைமை படைப்பாக இருக்கிறோம் என்றால், நம்மை படைத்து நம்மை ஆண்டு நடத்த கொடுத்த இந்த அகில உலகத்திலே ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? நாம் யாராக இருக்க போகிறோம்? கொடுப்பவர் எல்லாம் ஆண்டவருடைய தன்மையில் இருக்கிறார். ஒன்று மறந்து விடாதீர்கள், தர்மம் தலை காக்கும். சொல்லுங்க, தர்மம் தலை காக்கும். சொல்றாங்களா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தானங்கள், தர்மங்கள் தான் நம்மை நோய்களிலிருந்து, நொடிகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, விபத்துகளிலிருந்து காப்பாற்றுகின்றன. ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே இறைவன் நமக்காக நம்முடைய துன்ப வேளைகளிலே இருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இறைவனுக்காக நாம் இறங்குகின்ற பொழுது அவர் தன்னுடைய மக்களை முழுமையாக பாதுகாப்பார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, என் பொருட்டு தாய் தந்தையை விட்டு நிலபுலங்களை விட்டு வருகின்றவர்கள் 100 மடங்காக கைமாறு பெறுவார்கள். இம்மையிலும் மறுமையிலும் கைமாறு பெறுவார்கள். இம்மையில்
மறுமையில் என்று சொல்கின்ற பொழுது இன்னல்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், அதை தாண்டியும் இவர்கள் கைமாறு பெறாமல் போக மாட்டார்கள் என்பதை ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார். திருப்பாடல் 31:23 இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். ஆண்டவரின் அடியார்களே, ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவரின் ஆண்டவரிடம் பற்றுறுதியுடையோர் பாதுகாக்கப்படுகின்றார்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதியுடையோர் பாதுகாக்கப்படுகின்றார்கள். நாம் அனைவருமே ஆண்டவருடைய அடியார்கள், ஆண்டவருடைய அன்பு மக்கள். இந்த அன்பு மக்களாகிய நாம் அனைவருமே ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய தன்மையை ஏற்று அதன் வழி வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, இறங்கி வாருங்கள், கொடுத்தவர் அவர். இன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்கள், ஆகவே கொடுங்கள். தென் மாவட்டங்களிலே அசனம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். இங்கேயும் கொடுப்பாங்க, அசனம் கொடுக்கிறோம். அதாவது 12 நாள் நோன்பு இருந்து 14 நாள் நோன்பு இருந்து இந்த அசனம் கொடுப்பாங்க. இந்த அசனம் கொடுக்கின்ற பொழுது ஊரையெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு கோயில்கள் அசனம் கொடுப்பாங்க. பல வேளைகளில் இந்த அசனங்கள் எப்படி மாறிவிட்டது என்றால், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு முதல் பந்தியிலும், சாராதவர்கள் பின் பந்தியிலும், கடைசியில் இல்லாதவர்களுக்கு ஒன்றுமே இல்லாததிலிருந்து மீதியை கொடுப்பதாக மாறிவிடுகிறது. இது எப்படி உருவாக்கப்பட்டது? இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று உருவாக்கப்பட்டது. இன்றைய காலத்தன்மையிலே இது மாறிக்கொண்டே இருக்கிறது. விரும்பி கொடுங்கள், இறைவன் உங்களுக்கு தொடர்ந்து அமுக்கி குலுக்கி நன்றாக சரிந்து விழும்படி உங்களுக்கு செய்வார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், காணிக்கை செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள், இறைவனுக்கு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், இறை ஊழியருக்கு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இறைவன் உங்களுக்கு 7 மடங்காக திருப்பி தருவார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி ஒரு மிக அழகான செய்தி. என்னவென்றால், இறைவன் எப்படிப்பட்ட தன்மையை உடையவர் என்பதை நமக்கு இந்த நற்செய்தி உணர்த்துகிறது. நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியே இன்று வழங்கப்படக்கூடிய நற்செய்தி. பேதுரு ஆண்டவரிடம், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நிலம், புலம், படகு அனைத்தையும் விட்டு வந்து விட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கேட்போமா இல்லையா? கோயிலுக்கு வந்திருக்கிறோம், அந்தோணியாரை பார்க்க வந்திருக்கிறோம், எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு வந்திருக்கோம்ல, ஏதாவது ஒரு மன்றாட்டை வைத்து வந்திருக்கிறோமா இல்லையா? அந்தோணியாரே, இக்குடும்பத்துக்கு அமைதியை பெற்று தாரும், நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிறோம், துன்பங்களில் இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும், எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசும் என்று வந்திருக்கிறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? வந்திருக்கீங்க இல்ல? அப்படி என்றால் எதையோ நம்பித்தானே நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், அவர் துணை நாடி வந்திருக்கிறோம். இதோ அதே கேள்வியை கேட்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பார்க்க வந்தோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் எங்களுடைய உலகம் என்றோமே, நீர்தான் கடவுளின் மெசியா, உயிருள்ள கடவுளுடைய ஆண்டவர் என்று சொன்னோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? மிக முக்கியமான பதில். அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்க போகிறது. இறைவன் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் எதை வழங்குவார் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்கிறார். என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு வீடுகளையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ, தாயையோ, தந்தையையோ, பிள்ளைகளையோ, நிலபுலன்களையோ விட்டு எவரும் எதை பெற்றுக்கொள்வார் என்றால், இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும், சகோதரர்களையும், சகோதரிகளையும், தாயையும், நிலபுலங்களையும், இவற்றோடு கூட இன்னல்களையும், எனது இன்னல்களையும், துன்பங்களையும், துயரங்களையும், மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். எதை பெறாமல் போகார்? நிலை வாழ்வை பெறாமல் போகார். கடவுளுடைய திட்டத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், நிலை வாழ்வு. நாம் அனைவருமே எனக்கு மோட்சம் வேண்டும், விண்ணகம் வேண்டும், ஆண்டவரை வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி என்றால், இது வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. இன்னல்கள் என்றால் என்ன? இது எப்படி வரும்? இறை ஊழியர்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் என்ன? ஆண்டவரை பின்பற்றினால் எனக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் என்ன என்று தியானிக்கின்ற பொழுது 1939 வருடம் ஸ்பெயின் நாட்டிலே நடந்த வேதகலாபனையின் போது ஏறக்குறைய 51 குருமானவர்களையும் அவர்களை வழிநடத்திய 6 தந்தையர்களையும் சிறைபிடித்தார்கள்.
இவர்களை சிறைபிடித்து பர்பாஸ்டோ என்ற நகரிலே அவர்கள் அடைத்து போட்டார்கள். ஒரு மிகப்பெரிய அறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். இந்த 51 குருமானவர்களும் அதில் பாதி பேர் குருவாகுவதற்கு 2 வருடங்கள் 1 வருடங்களில் உள்ளவர்கள். மிக அழகான இளைஞர்களாக இருந்தார்கள். விபச்சாரிகளை அனுப்பி இவர்களுடைய மனதை மாற்ற முயன்றார்கள். ஆனால் எவரும் மனதை மாற்ற முயலவில்லை. மாறாக நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்று இந்த 51 பேரும் இணைந்திருந்தார்கள். கடவுளுடைய நற்கருணையை எடுத்து சென்ற காரணத்தினால் அதையே உணவாக உட்கொண்டார்கள். கூடி ஜெபிப்பதிலும் ஒன்றாக இருப்பதிலும் இறை வேண்டலிலும் ஒன்றாக இருந்தார்கள் என்று திருத்துதர்படி 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோமே, அதுபோல் இருந்தார்கள். கடைசியாக இந்த 51 பேரையும் சுட்டுக் கொன்றார்கள். அதில் குருவாவதற்கு முந்தைய நிலையில் இருந்த ஃபாஸ்டினோ பெரஸ் என்கின்ற அருட்சகோதரர் அங்கே கிடந்த சாக்லேட் பேப்பரில் எழுதிய ஒரு கடிதம் இது. அன்பு திருச்சபையே, இதோ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை போல நாங்களும் இரத்தம் சிந்தி இறக்க முடிவாக்கி இருக்கிறோம். இரண்டாவதாக, அன்பு தாயே, அன்னை மரியே, எங்களுடைய இதயங்கள் நாயகியே, உம் அன்பு மகனைப் போல இதோ எங்களுடைய உயிரையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மூன்றாவதாக, பெற்றோருக்கு எழுதுகிறார்கள். எப்படி என்றால், எங்கள் அன்பு பெற்றோரே, இதோ உங்களுக்கு முன்பாக அர்ப்பணித்த ஆண்டவருக்கு எங்களை கொடுக்க நாங்கள் தயாராகிவிட்டோம். உங்களுக்கு முன்பாக ஆண்டவரிடம் செல்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க செல்கிறோம். அகில திருச்சபையே, ஆண்டவர் வாழுகின்ற இடமே, உங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்க செல்கிறோம் என்று அந்த கடிதத்திலே எழுதி இறுதியாக ஆண்டவர் இயேசு வாழ்க, அன்னை மரியாள் வாழ்க, என்றென்று வாழுகின்ற திருச்சபை வாழ்க என்று எழுதி முடித்திருந்தார் இந்த ஃபாஸ்டினோ பெரஸ். இறுதியாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 3 நாட்களில் இவர்களை குழுக்களாக பிரித்து சுட்டுக் கொன்றார்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவர்களை பற்றி எழுதுகின்ற பொழுது இப்படி எழுதுகின்றார்: இந்த குருமானவர்கள் தான் அனைத்து குருமானவர்களுக்கு முன்மாதிரி. ஏனென்றால் தங்களுடைய இளமையை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். இன்னல்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். ஆகவே இவர்கள்தான் இன்று இருக்கக்கூடிய அனைத்து குருமானவர்களுக்கு முன்மாதிரி என்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனுக்காக வாழ்வை கொடுப்பது அவருடைய தன்மையை ஏற்றுக்கொள்வது. எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த துயரம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் பயணப்பட அழைக்கப்படுகிறோம். தெர்த்துலியர் என்கின்ற ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார்: வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பார். வேத சாட்சிகள் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பார். நம்முடைய விசுவாசம் சாதாரணமாக வளர்க்கப்படவில்லை. நாம் அனைவருமே ஆண்டவருக்குள்ளே வளர்ந்திருக்கிறோம் என்றால் எத்தனை புனிதர்கள், எத்தனை பெரியவர்கள், எத்தனை நல்லவர்கள் தங்களுடைய வாழ்வை கடவுளுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் அனைவருமே ஒரு இரத்த சரித்திரத்தில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரையும் நம்மை ஆண்டவர் தன் இரத்தத்தை கொடுத்து மீட்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அதே ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக துன்பப்பட்டார், துயரப்பட்டார், தன்னுடைய வாழ்வையும் கொடுத்தார் என்றால் நாமும் இந்த ஆண்டவருக்காக எதை கொடுக்க தயாராக இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை அழகாக சொல்கிறது: நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே அல்லது பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர், உம்மை பெரிய பொறுப்புகளை அமர்த்துவேன், என் மகிழ்ச்சியில் கலந்து கொள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் எவர் ஒருவர் கடவுளுடைய திட்டத்தை, எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எது வந்தாலும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ, தன்னை கொடுக்க நினைக்கிறாரோ, தன்னுடைய வாழ்வை கொடுக்க விளைகிறாரோ, அவர் பேறு பெற்றவர். இறைவனுடைய நிலையான மகிழ்ச்சியிலே அவர் என்றென்றும் இருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். திருவழிபாட்டு நூல் 2ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை தெள்ள தெளிவாக சொல்கிறது: இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள், அவ்வாறாயின் வாழ்வை உங்களுக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இறக்கும் வரை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆண்டவருடன் நம்பிக்கையோடு இருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நான் வாழ்வின் மணிமகுடத்தை சூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்திலே இருக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 வரை இறை வார்த்தைகளிலே மழை பொழிவை கேட்கிறோம். அதில் 5ஆம் அதிகாரம் 10வது இறை வசனத்திலே, கடவுளுக்காக துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு விண்ணரசு சொந்தமாகும் என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்காக
சின்ன வகையிலோ பெரிய வகையிலோ உயிரை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக துன்பப்படுகின்றவர்கள் கண்டிப்பாக பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் ஐயோ என்று அலறுவதில் அல்ல, மாறாக இந்த கஷ்டங்களையும் தாண்டி என்னுடைய ஆண்டவர் பெரியவர் என்று நம்புவோம், என்னுடைய கடவுள் பெரியவர் என்று நம்புவோம். என்னுடைய கடவுள் பெரியவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கைக்கு அனைத்தையும் வழங்குவார் என்று நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடவுள் பெரியவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எனக்காக தன் வாழ்வையும் கொடுத்தவர். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 இதை வாசிக்கிறோமே, கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக தன் அன்பு மகனை பரிசாக வழங்கினார். எதற்காக? சாவுக்கு கையளிக்கும் பரிசாக வழங்கினார். அவர் தன்னை வழங்கி நம்மை மீட்டெடுத்தார். எவ்வளவு பெரிய கடவுளுடைய திட்டம்! நம்முடைய வாழ்க்கையில் இன்று 2 வகையான காரணிகளை பெற்று வாழ அழைக்கப்படுகிறோம். ஒன்று, கொடுங்கள், அமிக்கி குலுக்கி நன்றாக சலிந்து வரும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உங்கள் கடவுள் பெரியவர், ஆகவே எந்த சோதனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் எது வந்தாலும் அவர் உங்கள் பின் சார்ந்திருப்பார் என்பதை நம்புங்கள். அன்று விசுவாசத்தில் வாழ்வீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, தூய் அந்தோனியாருடைய பரிந்துரையில் வாழ அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவருமே இன்று இறைவனுடைய தன்மையை பெற்று வழங்கி மகிழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். 2வதாக, கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என நம்புவோம். இறைவன் நம்மில் அந்தோனியார் வழியாக புதுமைகளை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. ஆவடி புனித அந்தோனியாரே, உம் திருநாமம் வாழ்கவே. அற்புதம் பல கோடி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்